விஜய் சார் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் சின்னதுல ஆடும்போது பிரபுதேவா சார் ஒரு இன்ஸ்பிரேஷன். சின்ன வயசு எங்க தாத்தாவோட சாப்பிட தான் ஃபர்ஸ்ட் ஆட ஆரம்பிச்சேன். சால்சான்றது பொண்ணு கூட ஆடுறது தானே. எனக்கு ரம்மா மேம் ரொம்ப பிடிக்கும். பர்சனலா கூப்பிட்டு ஒரு செக் எழுதி அவங்க இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த அப்படி போட நான் ஒரு ரியாலிட்டி ஷோல கொரியோகிராஃப் பண்ணியிருப்பேன். ஆனா என்னன்னா எனக்கு வந்து அந்த டைம்ல மாட்டினது வந்து கரெக்டா சால்சா கப்பிள்ஸ் தான் மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல அந்த ரீக்ரியேஷன் போக்கிரி பொங்கல் வந்து அப்படியே ஒரு ஃபிளாஷ் அடிச்சுட்டு போன மாதிரி வந்து ஒரு அப்போ நான் அன்எக்ஸ்பெக்டட் எல்லாருக்கும் அந்த மலேசியா ஷோ அதுவும் சரி. அவர் வந்து இப்போ வந்து ஜனநாயக மூமெண்ட் போடுறது சரி. அதுதான் சொல்றேன். பார்த்த உடனே இந்த இது பாருங்க, இப்ப சொல்லும் போது கூட கூஸ்பம்ப் வருது பாருங்க. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. குமுதம் வியூஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே எப்போவுமே ஒரு ஸ்வாகாக எனர்ஜியாக இருக்கக்கூடிய நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கிஸ் மூவியில் வந்து ஹீரோயின் கூட வந்து அந்த ஒரு சீன்லாம் வரும்போது பிளாஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். ராக்ஸி ராஜேஷ் கொரியோகிராஃபர்ஸ் வித் அஸ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பை. காட்ஸ் சூப்பரா இருக்கேன். ஓகே, நைஸ். இப்போ வந்து கிஸ் மூவி ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி அதில் உங்கள் போர்ஷன் வந்து உண்மையாகவே ரசிக்கும்படியாக இருந்தது. அது அந்த மொமெண்ட்டை வச்சு தான் இப்போ எல்லாருமே கிஸ் பாடத்தில் வந்தவர் தானே அப்படின்ற அந்த ஒரு இது. அண்ட் நீங்கள் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி படங்களில் இப்போ உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க முடியுதுன்றது சந்தோஷமாக இருக்குது. பட் உங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக? பிக் ஸ்க்ரீனில் வர்றதுனாலே நிறைய பேருக்கு ஒரு பிக் ட்ரீம். சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் சின்னதில் ஆடும்போது பிரபுதேவா சார் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்களாம் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம இமேஜின் பண்ணி பார்ப்போம் ஸ்கூலில். நம்மலாம் வந்து ஸ்க்ரீனில் இருந்தால் அது வந்து பார்க்கும்போது அதுவும் வந்து நம்ம டான்ஸ் பேக்ரவுண்டு. நம்ம அங்கே கிஸ் மூவிக்கு போனது வந்து அந்த ஹீரோயினை ட்ரெயின் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்க அந்த டான்ஸர்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்காக. அதான் சொல்றேன், காடோட பிளஸிங் இருந்தா நம்மள தேடி வரும்ல, அந்த மாதிரி அது உங்களுக்கு அமைஞ்ச ஒரு கேரக்டரா மாறிடுச்சு. அது அமைஞ்சிச்சு. அண்ட் அது வந்து கூடுதல் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. என்னன்னா யூசுவலா டிவி ரியாலிட்டி ஷோல பார்த்தவங்க மூவில பார்த்தவொடனே ஆனா நீங்க கிஸ் மூவில வந்தாங்கன்னா அப்படி ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்தது. கண்டிப்பா இங்கே சொல்லும் போது ஆமா அப்படின்ற அந்த ஒரு ஜோன்ல வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்ற அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா எந்த வயசுல இருந்து ஆட ஆரம்பிச்சீங்க? போனீங்கன்னா ஃபிளாஷ்பேக். சின்ன வயசு எங்க தாத்தாவோட சாப்பிட தான் ஃபர்ஸ்ட் ஆட ஆரம்பிச்சேன். இப்படி ஒரு ஃபிளாஷ்பேக் நாங்க எதிர்பார்க்கலையே. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பசங்க எல்லாம் வந்து அங்க இது பற அடிப்பாங்க. அப்போ அவங்க வந்து கும்பலா ஆடிட்டு இருந்தாங்க. என்ன பண்றாங்கன்னு ஆனா எல்லாம் சுத்தி வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இது வந்து சரி நானும் என்ன பண்ணேன், அவங்கள மாதிரியே வந்து அவங்க பண்றதை அப்படியே நான் பண்ணேன். அப்போ எங்க மாமா இருந்தாங்க. அவர் வந்து என்ன பண்ணாரு, என்கரேஜ் பண்ணாரு. அந்த கைத்தட்டல் என்கரேஜ் வந்து அப்போ அது ஒரு இது கொடுத்துருச்சு. அப்போ அங்க ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் ஸ்கூல்ஸ்ல வந்து கிறிஸ்மஸ் டைம்ல வந்து ஆடினது. அதுக்கப்புறம் வந்து சினிமா சாங் அப்படின்னு ஆனது பாத்தீங்கன்னா விஜய் சாரோட கொக்கரோ கொக்கரோ அந்த அதே மூமெண்ட் போட்டு அவரை இன்ஸ்பயர் பண்ணி ஆனது. ஸோ அப்படி தான் வந்து ஸ்கூல்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே காலேஜ் வரும்போது ப்ரொஃபஷனலாக வந்து நம்ம எடுத்தாச்சு. அப்படியே அதுதான் சொல்றேன், ஐ ட்ரஸ்ட் காட். அப்படியே நம்ம என்ன விஷன் பண்ணமோ அது அப்படியே காட் அவர் அழகா கூட்டிட்டு போறாரு. அழகான பார்த்தா எனக்கு தளபதி அப்படின்னு சொல்லும் போது கொக்கரக்கெல்லாம் வந்து நீங்க பிரபுதேவா சார் கூடயுமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரீசெண்டா நடந்த அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல அந்த ரீக்ரியேஷன் போக்கிரி பொங்கல் வந்து அப்படியே ஒரு ஃபிளாஷ் அடிச்சுட்டு போன மாதிரி வந்து ஒரு இது மொமெண்ட் இருந்தது. அது பார்க்கும்போது எப்படி இருந்தது? நீங்க போக்கிரியில பாத்தீங்கன்னா அந்த பிரபுதேவா சார் இவங்களும் ஆடி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா சார் வந்து அவர் எப்பவுமே டான்ஸ் பேக்ரவுண்டு. ஏன்னா அவங்க அப்பா வந்து கொரியோகிராஃபரு. அந்த ஒரு இது இருக்கும். அவரை வந்து வேற மாதிரி பார்த்துப்போம். ஆனால் இவங்க 2 பேர் ஆடும்போது யாரை பார்க்கறதுனே தெரியாது. எனக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது. ஆனால் இங்கே விஜய் வந்து சாமிங்காக ஒன்று பண்ணியிருப்பாரு, இங்கே இவர் வந்து வாழ்த்தனமும் ஒன்று பண்ணியிருப்பாரு.
அப்போது நான் அன்எக்ஸ்பெக்டட் எல்லாருக்கும் அந்த மலேசியா ஷோ அதுவும் சரி, அவர் வந்து இப்போ வந்து ஜனநாயக மூமெண்ட்டு போடுறது சரி. அதுதான் சொல்கிறேன், பார்த்த உடனே இந்த இது பாருங்க, இப்போ சொல்லும் போது கூட கூஸ்பம் வருது பாருங்க. அதுதான் அந்த எலமெண்ட்டு, அந்த மேஜிக், அந்த ஒரு விஷயம் அவரால் தான் க்ரியேட் பண்ண முடியும். அவர் சின்ன விரல் அசைச்சாலுமே ஒரு விஷயம் அது எல்லாருக்குமே ஒரு கனெக்ட் ஆகிடுது. அது அன்எக்ஸ்பெக்டட், திடீர்னு வந்து அந்த மாதிரி ஆடுவார் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் எப்பவுமே நம்ம சைலண்ட்டாக பார்க்குற டைப், அமைதியாக இருப்பார், பேச மாட்டார். திடீர்னு அவர் வந்து ஆடியன்ஸ்க்கு நம்ம யோசிக்காதது ஒன்று பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதான் அவர் படத்தையும் சரி. ஆமாம், என்னதான் வந்து தளபதி சாங்கோட தான் வந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலும் அதுக்கப்புறம் நிறைய பாடல்களுக்கு ஆடி இருப்பீங்க தளபதி சாங்குக்கு. ஆனால் ஒன்று எப்போவுமே ஃபேவரெட்டுங்க, அந்த பாட்டு போட்டால் போதும், நான் வைப்பு என் கால் தரையில் நிற்காதுன்ற ஒரு மொமெண்ட். அது ஏதாவது ஃபேவரட்டான தளபதி சாங் இருக்கா? அப்படி போடு. ஏன்னா அப்படி போடு அந்த படம் வரும்போது வந்து 7th ஸ்டாண்டர்ட். ஓகே. நிறைய மியூசிக் சேனல் இருக்கும், எங்க மாத்தினாலுமே அப்படி போடு வந்து அப்போ அவ்வளோ ட்ரெண்டாக இருந்தது. அப்போ விஜய் சாரோட சாங்னாலே நம்ம அதை ஸ்டெப் இமிடேட் பண்ணுவோம். அது இல்லாமல் அவர் சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் பண்ணுறது, இப்படி தலையாட்டுறது, இப்படி புருவத்தை தூக்குறது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போவாதடி, அதில் அவ்வளோ சாமிங்காக அழகாக சூப்பராக பண்ணியிருப்பாரு. அது மூமெண்ட்லாம் வந்து அவ்வளோ ஒரு மாதிரி கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர் பண்ணுறது. அது என்னன்னு தெரியல, அவர் சின்னதாக ஒரு மூமெண்ட் இருந்தால் கூட அவர் எஃபர்ட்லெஸ்ஸாக ஒன்று காமிப்பார், கஷ்டமான மூமெண்ட்டை கூட எஃபர்ட்லெஸ்ஸாக ஒன்று காமிப்பார். ஸோ அப்படி தான் அப்படி போடு நான் ஒரு ரியாலிட்டி ஷோவில் கொரியோகிராஃப் பண்ணியிருப்பேன். ஆனால் என்னென்னா எனக்கு வந்து அந்த டைமில் மாட்டினது வந்து கரெக்டாக சால்சா கப்பிள்ஸ் தான் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம வேறு அவரோட ஸ்டைலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அப்போது இந்த சாங் வந்து நீங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணோன்னா ரீக்ரியேட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வந்து அடிச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார் சார். அப்போ நான் எனக்கு என்ன வருமோ அதை வச்சு தான் நம்ம பண்ணோம். இருக்கு, அது கூட வீடியோஸ் இருக்கு. சால்சான்னு சொல்லும்போது ஆக்சுவலி சால்சா டான்ஸை வந்து வேற மாதிரி தான் எப்பவுமே வந்து போட்ரேங்க இருக்கும். என்ன சால்சா ஆடுறியா, டான்ஸ் நார்மலா டான்ஸ் ஆடுறவங்களோட சால்சா ஆடுறீங்களா அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? சால்சாலாம் சொல்லி தரும் போது இல்லை நீங்க கத்துக்கும் போது அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா? சால்சான்றது பொண்ணு கூட ஆடுறது தானே அப்படின்னு தானுவாங்க. யூஸ்வலாக வந்து சால்சா வந்து பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாட்டில் வந்து அது வந்து ஒரு பார்ட்னரிங், ஒரு கல்ச்சர், அது ஒரு டான்ஸு. சால்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருங்க, எல்லாத்தோட கலவை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபியூஷன், அது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரீட் ஸ்டைலு. அது கற்றுக்கும் போது அதுக்கு சில பாடி லாங்குவேஜ் வரும், ஓகேங்களா? இப்போ சால்சா டான்ஸர் மட்டும் எடுத்து நீங்கள் மற்ற ஸ்டைலில் கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு வராது. அது சால்சா ஸ்டைல்லே வரும், அது வித்தியாசமாக இருக்கும், ஒரு ஃபெமினைன் டச்சில் இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். எனக்கு இது வந்து சேலஞ்சிங்காக இருக்குது. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது தான் வந்து ஜெஃப்ரி வார்டன் தான் என்னோட சால்சா டீச்சர். அதாவது சால்சா அந்த இதில் வர நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது பார்ட்னரிங்கில். அப்படி அவர்கிட்ட தான் நான் முதல்ல கற்றுக்கிட்டேன். ஆனால் அங்கே அந்த சால்சா கற்றுக்கும் போது எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, கிளாசிக்கல் கற்றுக்கிட்டா மற்ற ஸ்டைல் கற்றுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த சால்சா கற்றுக்கிட்டது வந்து மற்ற ஸ்டைல் வந்து ஈஸியாக இது பண்ண முடிஞ்சு, அந்த ஸ்டைலில் வந்து என்னோடய ஃப்ளேவர் ஆட் பண்ண முடிஞ்சுது. அப்போது ஒரு ஸ்டைல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடச்சிது. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ சில பேர் வந்து ரச சாதத்தில் குழம்பு ஊற்றி சாம்பார் ஊற்றி ஒரு கலவையே ஒன்று சாப்பிடுவாங்க, ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவர் வரும். அது மாதிரி தான் அது ஒரு விஷயம். ஒரு படம்னா ஒரு காமெடி எலிமெண்ட் இருக்கணும், ஒரு சீரியஸ் சஸ்பென்ஸ் இருக்கணும், அப்போ தான் அது ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இது வந்து மற்ற டான்ஸு மற்ற ஸ்டைல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல இதுவாக இருந்தது. அண்ட் பசங்க வந்து எப்படி சொல்லலாம், இவன் வந்து கொடுத்து வச்சு நான் பொண்ணு கூடலாம் ஆடுறான் மச்சான் எனக்கும் சரியா அப்படிலாம் அந்த மாதிரி பிள்ளைங்களை பண்ணுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஷோஸ் பண்ணும்போது ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்னாலே அந்த டைமில் வந்து கிளாஸாக இருந்தது மாநாடு மயிலாட தான். ஸோ அது இப்போ வரைக்குமே அந்த ஒரு ஷோவை தான் வந்து பேசிகிட்டே இருப்போம். எவ்வளோ ரியாலிட்டி டான்ஸ் ஷோஸ் வந்தாலுமே அதை பற்றி பேசுறது மட்டும் எப்பவுமே ஸ்டாப் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும் போது அங்கே உங்களுக்கு அந்த மெமரிஸ் இருக்கா சின்ன வயசில் அந்த மாநாடு மயிலாட பார்த்து அந்த வளர்ந்த ஒரு இதில்? கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு மாநாடு மயிலாட சீசன் 1 பார்க்க ஆரம்பிச்சது இது சதீஷ் டைரக்டர், இப்போ சதீஷ் கிருஷ்ணன் அவரு தான் வந்து கண்டஸ்டண்ட்டாக இருந்தார். அப்போது அவர் அப்போ தான் அந்த உன்னாலையெல்லாம் முடிச்சுட்டு வராரு, ரொம்ப துருன்னு இருப்பார். அந்த டைமில் நான் ஸ்கூலிங்ஸ் தான் படிக்கிறேன். அவங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணது வந்து சாண்டியானா, ஓகேங்களா? அப்போது பார்க்க ஆரம்பிச்சது, ஏன்னா சைமல்டேனியஸாக இன்னொரு சேனல்லையும் இன்னொரு ஜோடி ஷோ.
ஆனால் இதில் வந்து என்னன்னா கலா மாஸ்டர் வந்து டைரக்டர். அவங்க ஒரு டான்ஸ் பேக்ரவுண்டு உள்ள டைரக்டர்னால அதில் நிறைய விஷயம் கொண்டு வந்தாங்க. அதுலேயே வந்து வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணாங்க, அந்த மாதிரி லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணாங்க. அது அந்த ரியாலிட்டி ஷோவில் வித்தியாசமான விஷயங்களை எடுத்துகிட்டு வந்தாங்க. குதிரை செட் எடுத்துன்னு வருவாங்க, வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. நல்லா இருந்தது. ஒரு படத்தில் பார்க்குற விஷயத்த ரியாலிட்டி ஷோவில் என்னென்னா எந்த கட்டும் இல்லாமல் 3 நிமிஷத்தில் இல்லை 4 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அக்கார்டிங் டு நம்ம எந்த டைமில் போகிறோமோ அதில் நீங்கள் வந்து நிறுத்தாமல் கட்டு இல்லாமல் ஆடணும். அப்போ அதுக்கு எவ்வளோ ஒரு ப்ராக்டிஸ் இது வேணும். அண்ட் அதில் வந்து தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு சாண்டி அண்ணாவோட ஸ்டெப்பு பார்க்குறேன். எப்படின்னா சதீஷ்னு ஆடி இருப்பாங்க, ஆடிட்டு அது நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக ஞாபகம் இல்லை. அப்போ வந்து எங்களோட கொரியோகிராஃபரை கூப்பிட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ண சொல்லலாம். அப்போ வந்து சாண்டி அண்ணா வந்து ஒன்று பண்ணியிருப்பார், பயங்கரமாக ஒன்று ஆடி இருப்பார். அது அப்படியே இன்னும் கூட கண்ணில் நிற்குது எனக்கு. அதுவும் அவர் பண்ணதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒன்று ஆயிடுச்சு. யாருப்பா இந்த மனுஷன் துண்டா தனியாக தெரிகிறாரு. பிரபுதேவா சாரும் எப்படி என்ன பண்ணாலும் அவங்க டான்ஸ் ஆடினா அவங்க வித்தியாசமாக இருக்கும். எப்படி ஒரு சச்சின், ஒரு கோலி, ஒரு தோனி, அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஐடென்டிட்டின்னு ஒன்று இது பண்ணும்ல, அது எனக்கு ஒரு இதுவாகிடுச்சு. அந்த ஒரு விஷயங்கள்ல இவங்கள மாதிரிலாம் நம்ம வரணும், இவங்கள மாதிரிலாம் அது மைண்டில் ஏற்று சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்கார நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ண அந்த விஷயங்கள்லாம் இது பண்ண முடியுது. அண்ட் மாநாடு மயிலோட ஒரு எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ற ஒரு சூப்பரான ரியாலிட்டி ஷோவா இருந்தது. குடும்பமா உட்காந்து பாக்குற ரியாலிட்டி ஷோ. நீங்க பேசும்போது ஒரு பாயிண்ட் தோணுது. நிறைய ரியாலிட்டி ஷோஸ் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி கலா மாஸ்டர் ஒரு டான்ஸ் மாஸ்டராகவும் இருந்து ஒரு கொரியோகிராஃபராகவும் இருந்து அந்த ஷோவை டைரக்ட் பண்ணனாலதான் இப்போ வரைக்குமே நம்ம அதை பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்த ஷோஸ் எல்லாமே அது ஒரு கமர்ஷியல் பேஸ்டா டிஆர்பிக்காக மக்களை என்கேஜ் பண்ணணுன்றதுக்காக பண்ற கண்டென்ட்ஸா இருந்ததோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ உண்மையாவே நீங்க நிறைய ரியாலிட்டி ஷோஸ் நிறைய சேனல்ஸ்லயுமே ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ரியாலிட்டி ஷோஸோட அதுவும் பர்டிகுலரா டான்ஸ் ரியாலிட்டி ஷோஸோட நிலைமை இப்போ என்னவா இருக்கு? நான் ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ ஒர்க் பண்ணது நார்த் இந்தியாவில். ஓகேவா, நார்த் இந்தியாவில் நாங்கள் க்ரூவாக போய் அங்கே பர்ஃபார்ம் பண்ணது. அங்கே எல்லாமே வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. எப்படின்னா நான் வந்து கம்பேர் பண்ணல, நான் ஜஸ்ட்டு ஒரு ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நான் டீமாக போனோம், மொழி தெரியாது. இங்கேருந்து போகும்போது தமிழ் பசங்க ஆப்வியஸாக, அங்கே ரூம் இல்லை, எதுவும் இல்லை, பிளாட்ஃபார்ம்லேயே உட்காந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அங்கே சில ரவுண்ட்லாம் கிளியர் பண்ணி அப்படி உள்ளே போகணும். ஃபஸ்ட் ரவுண்டே போனால் வந்து உங்களுக்கு ஹிந்தி ஆத்தா தமிழ் ஆத்தா அப்படி இப்படிலாம் கேட்குறாங்க, ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் நாங்கள் ஆட போனால் எங்களுக்கு யார் லாங்குவேஜ் கனெக்ட் ஆகி மதராசி சப்லோக் மதராசி அப்படின்றா. ஓகே, போதான் என்ன ஆயிடுச்சு, நாங்கள் அங்கே வந்து அவங்களோட ஒர்க் பேட்டர்ன் வந்து சூப்பராக இருந்தது. அங்கே போக நம்மளோட டேலண்ட் அவங்க பார்க்க நம்ம மேலே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சு. யாரெல்லாம் கலாய்ச்சாங்களோ, யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்களாம் நம்ம கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது, நம்ம கூட பழகிறது. கடைசியில் நாங்கள் அந்த ஷோ முடிச்சுட்டு வரும்போது யாரெல்லாம் கிண்டல் பண்ணோம் அவங்களாம் அழுதாங்க. அதுதான் அங்கே வந்து ஒர்க் பேட்டர்ன் வந்து சூப்பராக இருந்தது. ஒரு அழகாக டைம் ஸ்கெடியூல் பண்ணிட்டு அங்கே என்னன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரீங்க, ஒரு ரவுண்டு வந்து எப்படி நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணுறீங்க, ஒரு ரவுண்டு என்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டி காமிக்கிறீங்க, எவ்வளோ ஆடியன்ஸை நீங்கள் புல் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு வந்து அந்த டைட்டில் விஷயத்தை வந்து இது பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லாம் நாங்கள் வந்து அங்கே 4th place தான் வாங்கினோம். ஏன்னா லாஸ்ட்டில் போக எங்களுக்கு வந்து என்ன தூக்கம் இல்லை, இது இல்லை, அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ்னால நாங்கள் வந்து இதுவாயிடுச்சு. அப்படியே நம்ம இங்கே வந்தால் நான் இங்கே 2014 சில ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு மாநாடு நம்ம சொல்லும் போது அங்கே வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் வந்து நம்ம கனெக்ட் ஆனாங்க. இந்த மாதிரி இப்போ இருக்கிற ரியாலிட்டி ஷோஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம சவுத் ரியாலிட்டி ஷோ எடுத்துக்கோங்க, நம்ம ஊர் ஆளுங்களை பார்க்குறத விட மற்ற பிளேஸில் இருக்கிறவங்க வராங்க. இப்போ வரலாம், அது பண்ணலாம், ஆப்வியஸாக இது பண்ணலாம். ஆனால் நம்ம ஊரில் நிறைய டேலண்டான பசங்க இருக்கிறாங்க. இப்போ வரப்போகிற ஒரு ரியாலிட்டி ஷோ இருக்குது, டான்சர்ஸ் வந்து கேட்டாங்க. நான் வந்து என் சைடில் இருக்கிற பசங்க டேலண்டான பசங்களெல்லாம் வந்து நான் வந்து போய் கேட்குறேன். ஆனால் இல்லை, நான் எப்படி இருந்தாலும் ஆடினாலும் வேற ஊர் பசங்க தான் தர போகிறாங்க, அதுக்கே நான் வரணும் அப்படின்றாங்க. போடணும், கடைசியாக இதான் நடக்க போகுது. இல்லை, அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் தானே தராங்க, டான்ஸ் டேலண்ட்டை பார்க்கலையே அப்படின்றாங்க. என்ன ஆகிடுது, இப்போ வந்து ரீல்ஸில் யார் நிறைய ஃபேமஸாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய இதுவாக இருக்கிறோம், அந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. அது ஒரு சைடு அவங்களோட சைடில் பார்க்கும்போது, ஏன்னா அவங்க வந்து அந்த ஷோவை செல் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒன்று பார்க்குறாங்க. ஆனால்
இது நாளடைவில் எங்கே போய்டும்னா இது பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும். ரீல்ஸு நம்ம என்ன ஒன்றா பண்ணி போட்டால் நம்ம வந்து இங்கே தூக்கின்னு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இது. அப்போ டேலண்ட்டு கடைசியில் இது வந்து ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நீங்கள் போனீங்கன்னா டேலண்டான ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அது வேற மாதிரி ஃபைன் டியூன் ஆகிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அப்புறம் அவங்க போடுறதான் கண்டென்ட்டு, அவங்க போடுறதான் விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் மைண்ட் செட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பரிமாண வளர்ச்சியை மாறிடும். ஆனால் நீங்களுமே வந்து நார்த்தில் போய் ஃபர்ஸ்ட் ஷோஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் அங்கே போகும்போது அவங்களும் இங்கே வர்றது இட்ஸ் ரெசிப்ரோக்கல் ப்ராசஸ் மாதிரி தானே இருக்கும். பட் ஆனால் இங்கே அது வந்து எப்படி எந்த வகையில் வந்து வேர்ஸ்ட்டாக மாறுதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி இப்போ நாங்கள் போகும்போது அது வந்து ஆல் ஓவர் இந்தியாவோட ஷோ. ஏன்னா இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஆடிஷன் எல்லா லாங்குவேஜ் பீப்புளும் இது பண்ணாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இது பண்ணாங்க. அப்படி நம்ம சவுத்துலேருந்து போனது வந்து நம்ம ட்ரீம் டீம் அப்படி நம்ம போனோம். பண்ணல, அதுதான் சொல்கிறேன் நான் பண்ணலான்னு. ஆனால் என்ன ஆகிடுது, நாளடைவில் அவங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் ஆகிடுது. ப்ரிஃபரன்ஸ் அதிகமாகிட்டு அப்போ என்ன ஆகிடுது, இங்கே இருக்கிறவங்க விட்டு வாண்டடாக இப்போ ஒரு சேனல் வந்து அப்படி இது பண்ணால் போட்டிக்காக இன்னொரு சேனலை வந்து இதே மாதிரி எடுக்கிறாங்க. நம்மள இருக்கிறாங்க, ஆள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தினால நம்ம அதுதான் சொல்கிறேன். நம்ம அவ்வளோ உழைக்கிறோம், நம்ம வேறு யாருக்கோ டைட்டில் போகிற போது ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஜெயிக்கிறதுக்காக தான் வரோம். கரெக்டுங்களா? நம்ம போயிட்டு ஒரு எட்ஜில், ஏன்னா இங்கே வந்து டைட்டில் வின்னர்ஸை தான் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. இப்போ நீங்கள் மற்ற ஷோ பார்த்துக்கோங்க, ஈக்குவலாக இது போகிற செகண்ட் வரவங்களே ஞாபகம் வர வச்சு நம்ம படத்துலையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வரம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அப்போ நான் அவ்வளோ எஃபர்ட் போடும்போது வேறு ஒரு லாங்குவேஜுக்கு இது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஈக்குவலாக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. எஸ் கூப்பிடலாம், அங்கேருந்து கூப்பிடலாம். இங்கேருந்து ஒரு 12 பேர் எடுக்கிறீங்கன்னா 11 பேர் நீங்கள் வச்சுக்கிட்டு ஒருத்தர் அப்படியே நீங்கள் இது பண்ணலாம். அது தப்பு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3 பேர் நம்ம இது வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் அப்போ இது பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாது. அப்போது வந்து என்ன ஆகும்னா ஒரு சாங் எடுத்து பண்ணும்போது அந்த சாங்கோட எசன்ஸ் ஃப்ளேவர் தெரியாது, லிரிக்ஸ் தெரியாது. அப்போது நம்ம வந்து பண்ண முடியாது. அப்போ கொரியோகிராஃப் பண்ணும்போது ஆஸ் அ கொரியோகிராஃபராக நீங்கள் கொரியோகிராஃபரும் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த சாங்ஸ் செலெக்ஷனில் ஒரு பிரச்சனை வரும். ஒரு இப்போ என்ன எடுத்திங்கன்னா இப்போ நம்ம ஊர் சாங்குன்னா நம்ம இது பண்ணி கடல் மாதிரி இருக்குது, நம்ம அப்படி போனால் எப்படி போனால் அந்த மாதிரி எடுத்துடலாம். ஆனால் இந்த மாதிரி வரும்போது இது ஒர்க்லேயும் வந்து வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். போக 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 இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, நாளைக்கு பின்ன இன்னொரு சேனல் பண்ணும்போது இவங்க பண்ணுறாங்களே இதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு போயிட்டு கடைசியில் டிஆர்பிக்காக பண்ணுற ஒரு விஷயமா மாறிடுதா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, பட் ஸ்டில் அந்த எமோஷனல் கண்டென்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்கல்ல ரியாலிட்டி ஷோஸில், அது டான்ஸ் வைஸ் வரும்போது அந்த ஃபேமிலி வச்சு எல்லா ஷோஸ்லையுமே அது பண்ணுறாங்க. அது ஜென்யூனாக வந்து சில விஷயங்கள் நடக்கும் உண்மையாகவே, அந்த எமோஷன்ஸ் வந்து ஃபேக்காக இருக்காது. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து பண்ணாங்க, என்னால் அது ஆஸ் அ பர்சனாகவே அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா ஏதாவது ரியாலிட்டி ஷோஸில்? நம்மளாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஏன்டா உங்கள் கண்டென்ட்டுக்காக இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஏதாவது? அதுதான் இப்போது நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸை புல் பண்ணோன்னா நீங்கள் அவங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு சில விஷயம் பண்ணுவீங்க. அப்போது சிலது வந்து ஜென்யூனாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கண்டஸ்டன்ட் பண்ணுறான், அவனுக்கு ஒய்ஃப் இருக்குது, அந்த அப்படி இது அவங்கள கூப்பிட்டு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறதோ இருக்குது. சிலது வந்து ஸ்டோரி க்ரியேட் பண்ணி இவன் வந்து இந்த மாதிரி இப்பயும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்பயும் ஒரு சில ரியாலிட்டி ஷோவில் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணும்போது ஆடியன்ஸே இப்போ கமெண்ட்டில் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. இப்போது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படின்னா இப்போது நார்மலாக ஒரு டான்ஸரு அப்படின்ட்டா பார்க்க மாட்டாங்க. அவங்களோட என்ன அவன் எப்படி இருந்து வரான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஷோவில் வந்து இவன் பனை மரம் ஏறுறான், இவன் வந்து கடலில் போயிட்டு முத்து எடுக்கிறான் அப்படின்ட்டு ஒரு இது ரியலாக வராங்க. சிலது வந்து மேக் பண்ணவும் படுது. அப்படி இது பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு செல்லிங் நடக்குதுன்ட்டு அந்த சிம்பத்தி டச்சை வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க, அது பிஸ்னஸ் ஆக்குறாங்க. ஓகே, அதுதான் உண்மை. எண்ட் ஆஃப் தி டே அது பிசினஸ் தான், பட் ஸ்டில் அது எமோஷன்ஸ் கூட ப்ளே பண்றப்ப தான் அது ஆடியன்ஸ் தான் அவேர் ஆகணும். கண்டிப்பா ரியாலிட்டி ஷோஸ்னாலே வந்து ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் அப்படின்றது பெரிய விஷயம். நீங்க நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல சாண்டி மாஸ்டர் இருந்திருக்காங்க, நம்ம ரம்பா மேம் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி மேம் இப்பெல்லாம் வந்து அவங்க இருக்காங்க. ஸோ யார் ரொம்ப எனக்கு இவங்களை பர்சனலாவே பிடிக்கும்பா அப்படின்னா யாரா இருப்பாங்க? எனக்கு ரம்பா மேம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சின்ன வயசுல இருந்து அவங்களோட ஃபேன். பயங்கரமா ஆடுவாங்க. எனக்கு எப்படின்னா அவங்க வந்து யார் மனசும் புண்படுத்தாத மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க.
ஆனால் அதில் நெகட்டிவும் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஹர்ட் ஆகாது. அவங்க என்னென்னா பளிச்சுன்னு என்ன இருக்குதோ எப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க டைரக்டர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க மனசில் இருக்கிறது அப்படியே குழந்தைத்தனமாக வெளிப்படுத்துவாங்க, ஜென்யூனாக சொல்லுவாங்க. அவங்க கேமராவுக்கு முன்னாடி எப்படி இருக்காங்க, கேமராவுக்கு பின்னாடி அப்படி தான் அவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பாங்க. இது சொல்லுமான்னு தெரில. இப்போது அவங்களுக்கு யாருன்னா சிலது சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னா பர்சனலாக கூப்பிட்டு ஒரு செக் எழுதி அவங்க இதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம கண்டஸ்டண்ட்டும் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா அது வந்து லவ்ல கொடுக்கறது, ஜென்யூனாக இது பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் குவாலிட்டி வந்து அப்போத்துலேருந்து அவங்களுக்கு இருக்குது. நான் மாணவனோட அவங்க சர்ச்சாக இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கேன், அப்போத்துல இருந்தது. ஸோ எனக்கு அவங்கள ஸ்பெஷலாக பிடிக்கும், ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஃபேன். ஆப்வியஸாக சாண்டியானா பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அவரே பார்த்தா கூட தப்பாக எடுத்துக்க மாட்டார். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel,